பாஜக யாராவது தும்முனாலோ பாமக யாராவது இப்போ இனிமேல் இருமுனாலோ நாங்கள் யாராவது கொட்டாவி விட்டாலும் டிபேட் வந்துடும். பழுத்த மரம் தான் கல்லடி போடுங்க. பரம எதிரி என்னோட ரத்தமும் சதையும் நாடியும் நரமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எதிர்க்கிறது. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சியா இவங்க தான் ஆட்சி பண்ணுமா? உடச்சு அந்த டார்ச் எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார். ஆர் யூ கம்பேரிங் விஜய் அண்ட் கமலஹாசன்? மாசு சொல்றாரு தமிழ்நாட்டில் 0 கஞ்சாவே இல்லைன்னு. அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 3 அடி கஞ்சா செடி முளைச்சு கிடக்கு. என்னங்க பேசுறீங்க? நீங்க போலீஸ் வர சொல்லுங்க. எங்க கூட ஒரு மாசம் 100 இடத்துல கஞ்சா பழம் இடத்துல நான் பிடிச்சு கொடுக்குறேங்க. நீங்க கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகனுங்கிறதுக்காக மட்டும் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நான் கேள்வி கேட்க கூடாது. அந்த கட்சியோட ஜனநாயகம் நீங்க அதை எப்படி சொல்லலாம்? ஜனநாயகமே இல்ல. இந்த நாட்டை ஆள்றது துணை முதல்வர், என்னை ஆள்வது யாருங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப அது வந்து ஜனநாயக முறைப்படி நீங்க உங்க கட்சியில மட்டும் என்ன திறமை வச்சு எடுத்தீங்களா? உதயநிதி என்ன பெரிய கொள்கை குன்றா என்ன? விஜயை வந்து அதிமுக விரும்பியது, அவருடைய கூட்டணிக்கு அவர் வரட்டும் அப்படின்னு விரும்பினது. அவர் வரட்டு யார் வேண்டாம்னு சொன்னா? நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? இங்க பாருங்க, இட்ஸ் ஓபன் கால். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவினுடைய மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு சிங்க ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினுடைய ஒரு முக்கியமான பணிகளை பல கட்டங்களாக வந்து நடத்திக்கிட்டு வராரு எடப்பாடி கே பழனிசாமி. அந்த அடிப்படையில் கூட்டணி வலிமை மற்றும் கூட்டணி குறித்தான ஒரு அறிவிப்புகளை இப்போது அதிரடியாக கொஞ்சம் இறங்கியிருக்கிறதா தெரிகிறது. குறிப்பாக இப்போ பாமக வந்து ஜாயின் பண்ண பிறகான ஒரு புத்துணர்ச்சியை வந்து களங்களில் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மெகா அலையன்ஸாக மாறப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படி போய் கொண்டிருக்கிறது களம் உங்களுக்கு? முதல்ல இருந்து எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கூட்டணி வந்து நல்ல கூட்டணியாக அமையும், நீங்கள் வர்க்க பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் யாரும் தொண்டர்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் வேலை கிரவுண்டில் ஒரு வருஷம் முன்னாடி இருந்து பூத் ஏஜென்ட்ஸு, அதுக்கான ஆப், அதுக்கான ஒர்க்கு, வெரிஃபிகேஷன், இந்த எஸ்ஐஆர் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் எங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காரு. நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் தமிழ்நாடு மீடியா தான் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் அதிமுகவில் வந்து கூட்டணி இல்லாத மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே வந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அதிமுக கூட்டணியில் பாமக வந்திருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் வர இருக்குன்னு இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வரும். அதே மாதிரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் திமுக நடுவில் விரிசல் ஏற்படுற மாதிரி ட்விட்டரில் அதில் இல்லை அங்கேயும் நம்ம பார்க்குறோம். பகிர்வு வேணும் அப்படிங்கிறது பார்க்குறோம், கம்யூனிஸ்ட் பேசுகிறத பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். பட் எந்த சேனலுமே இது வரைக்கும் ஒரு டிபேட்டோ எதுவுமே நடத்துனதில்லை. பாஜக யாராவது தும்முனாலோ பாமக யாராவது இப்போ இனிமேல் இருமுனாலோ நாங்கள் யாராவது கொட்டாவி விட்டாலும் டிபேட் வந்துடும். பழுத்த மரம் தான் கல்லடி போடுங்க. அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குது. ஒரு 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நடுநிலையாக இருந்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக திமுகவோட கூட்டணி பிரச்சனைகளை பேசுங்கன்னு நான் சொல்லலை. என்னோட கருத்து என்னென்னா, திமுகவில் இப்போ திருமாவும் ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவனும் ஸ்டாலின் அவர்களும் சண்டை போடுறதுனால மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு பதிலாக அந்த சூரஜ் பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன, அந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக நிபுணர்களாக கூப்பிட்டு நீங்கள் ஒரு டிபேட் நடத்தி அதில் ஒரு சொல்யூஷன் டிஃபைன் பண்ணி அது மூலமாக இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த ஒரு சூரஜ் மாதிரி யாருக்கும் பாதிப்பு வராமல் இருக்கிற அளவு பண்ணுற அளவுக்கு ஒரு மீடியா பண்ணணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு. திருமா இது சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், இபிஎஸ் சொன்னார், அமித்ஷா என்டிஏட்டார். இது சாதாரண இந்த வார்த்தை விளையாட்டை வச்சே எவ்வளோ நாள் பேச போகிறோம்? எக்ஸாக்ட்லி ட்ரூ. நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரணும்னு நினச்சி நீங்கள் வந்துட்டீங்க. மீடியாக்கள் பேசணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஒரு ஊடகவியலாளராக நான் அதை முழுமையாக ஏற்கிறேன். ஆனால் மீடியாக்கள் பேசுகிறதுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் பல விஷயங்களை வெளிக்கொணரும் போது அதை மீடியாக்கள் கை கொள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அண்மையில் ஒரு 4 லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு செக்டர் வைஸ் வந்து நீங்கள் பிரித்து போடுறீங்க. இதை ஒட்டி அதிமுக அடுத்த கட்ட மூவ் என்ன? எவ்வளோ நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்? உங்களுடைய பிளான்ஸ் என்ன? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என் பிளான் என்னங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியும். தட் மீன்ஸ் உங்கள் பிளான்னா உங்களுடைய அமைப்பினுடைய பிளான் தான். பொதுச் செயலாளர் வந்து கவர்னரை பார்த்துருக்காரு, உள்துறை அமைச்சரை பார்த்துருக்காரு. அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்னங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். பட் இதை பற்றி எத்தனை டிபேட் நடந்திருக்கு இன்னைக்கு மீடியாவில்?
எவ்வளோ சேனல்ஸ் வந்து 4000 கோடி ஊழல் திமுக பண்ணியிருக்குன்னு 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஊழல் திமுக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு திமுக பதில் என்னன்னு எத்தனை பேர் டிபேட் நடத்திருக்காங்க? இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, அதை ரூட் லெவல்ல கொண்டு போற வேலையை அதிமுக பண்ணலாங்கிறாங்க. எதிர்க்கட்சியா மக்கள் மத்தியில திமுகவை அம்பலப்படுத்தப்பட வேண்டிய வேலையை அதிமுகவே சரியா பண்ணாத போது ஊடகங்கள் பண்ணல, ஊடகங்கள் செய்யலன்னு நீங்க ஊடகங்கள் மீது பழி போடுவது நியாயமான்னு கேட்கிறேன். இல்ல அதிமுக சரியா பண்ணலங்கிறதையே ஒரு நெரேட்டிவா பெண் அமைப்பை வச்சு கண்டினியூஸா ஊடகத்தில் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கிற. நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்க சிம்பிளா லாஸ்ட் 365 டேஸ் சொல்லி டிபேட் டாபிக் எடுங்க. நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். 365 நாள் டிபேட் டாபிக்ஸ் எடுத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல அதிமுக பிளவுபட்டது, அதிமுக பாஜக அணிமை, பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல், இந்த மாதிரி அதிமுகவில் மேலும் தலைவர்கள் வெளியேறுகிறார்களா, அதிமுகவில் உட்கட்டி பிரச்சனை, அதிமுகவில் கூட்டணி வளம் பெறவில்லை, இந்த மாதிரி இதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட நேரத்தை நான் வீண் பண்ண விரும்பல இதை பத்தி பேசி மக்கள். ஏன்னா எக்ஸாக்ட்லி ட்ரூனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு மக்கள் பிரச்சனையை ஊடகங்கள் பேசல, ஆனா நான் பேசியிருக்கேன், அதையாவது நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க சரி ஓவராலா சொல்லிட்டு மாணவர் அணிக்காக நான் சொல்றேன். ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட இதுல வந்து எங்க பொதுச்செயலாளர் சொல்லி நாங்க ஒரு போராட்டம் நடத்தினோம். அதை இப்ப ஊடகங்கள் எந்த அளவுக்கு பெரிதுபடுச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப லேப்டாப் 4.5 வருஷம் 4.25 வருஷமா கொடுக்கல, இப்பதான் கொடுக்குறாங்க. இதை வந்து மாணவர் அணி சார்பில் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு போராட்டம் நடத்துறோம். எத்தனை ஊடகங்கள் அதை பத்தி டிபேட் நடத்துறாங்க, பெரிதுபடுத்துறாங்க. அந்த லேப்டாப்போட திட்டத்தோட என்ன யூஸ் இருக்கு, என்ன ஏதுன்னு எத்தனை பேர் கையில் எடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. எதிர்கட்சியா பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. இது வரைக்கும் கடந்த 4.25 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 5 வருஷம்னு வச்சுக்கோங்க, இருக்கிற திமுக ஆளும் கட்சி இல்லாமல் இருக்கிற கட்சிகள், இருக்கிற மற்ற கட்சிகள் எடுத்துக்கோங்க, எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள் எதிர்த்து, எத்தனை இது வந்து எந்த கட்சி பண்ணிருக்கு? அதிமுக மட்டும் தான் பண்ணியிருக்கு. அப்ப வேற யார் பண்ணா எதிர்கட்சியா? யாருங்க பண்ணா? நாங்க தான் பண்ணியிருக்கோம். பிரதான எதிர்கட்சி, மக்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்க தான் அத்தனைக்கு குரல் கொடுத்துருக்கிறோம். எங்க பொதுச்செயலாளர் சொன்னா தும்முனாலும் இருமுனாலும் டிபேட் எங்க கட்சியில் நடந்தா பண்றீங்க, திமுக பேச மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் வந்துட்டு சேகர் பாபு தரம் எல்லாம் பேசினப்ப கேள்வி கேட்டிருப்பாங்களா? பொன்முடி அவர்கள் தகாத வார்த்தையில பேசின ஒருத்தராவது அந்த பெண்கள் பத்தி இவ்வளவு அவதூறா பேசினது ஒருத்தராவது அந்த மீடியால ஏதாவது எடுத்து பேசியிருப்பாங்களா? ஒரு டிபேட் நடத்தி இருப்பாங்களா? நான் கேட்கிறேன். இல்ல இந்த சூரஜுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நம்ம நோக்கி போறோம்? எத்தனை பேர் பேசுனாங்க? நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பத்திரிக்கை பேப்பர்ல ஒரு பிட் நியூஸ் கூட அடுத்த நாள் காலையில் வராது. தமிழ் டெய்லி என்னால சொல்ல முடியும். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பிராண்டை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சோ இதுதான் இல்ல. எனக்கு நான் என்ன சொல்றேன், நாங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊடகங்கள் எல்லாத்துக்கும் நடுநிலையா நடந்தாதான் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லா ஊடகத்தையும் சொல்லல. புரியுது. இப்பவும் நடுநிலையா நல்லா பண்ணக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறாங்க. சில பேர் இல்ல பல பேர், சில பேர் அப்படி இருக்காங்க, பல பேர் அப்படி இல்லாத வருத்தம். இதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. அந்த செக்டாருக்குள்ளேயே எப்போதுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி நன்மை விளைவிக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க, வெண்சாமரம் வீசுறவங்களும் இருப்பாங்க. ஃபைன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த ஆட்சி 4.5 ஆண்டு கால ஆட்சியில இதெல்லாம் நடக்கிறதுனால தாங்க எங்க பக்கம் மக்கள் வந்து அலையலையா வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கான சாலிடான பிரச்சனைகள் உங்களால வரிசைப்படுத்த முடியுமா? இந்த ஆட்சி முதல் பிரச்சனை 2021 நீங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தீங்க? 500 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? அதுக்கு காரணம் அதிமுக தான் சொல்றாங்க. அதுக்கான பதில் தங்கம் தென்னரசு உட்கார்ந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்து போட்டதுனால தாங்க இன்னைக்கு நம்ம தலையில விடிஞ்சிருக்குங்கிற. இந்த பல்பு ஃபியூஸ் போனா கூட அதுக்கு காரணம் அதிமுக தான். திமுக சொல்லும் 4.25 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நான் கேட்குறேன் அதுக்கு காரணம் அதிமுக தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தை நான் ஏற்றுக்கணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை தடவை கரண்ட் பில் ஏற்றுனாங்க இந்த ஆட்சியில்? 3 முறை ஏற்றுனாங்க. கரெக்டா? இப்போ கடைசி இந்த வருஷம் ஏன் ஏற்றல? ஒவ்வொரு வருஷம் மக்களுக்காக தள்ளி போட்டிருக்காங்க. மக்கள் நன்மை விளைவிக்கணும்னு தள்ளி போட்டிருக்காங்க. இதுதான் திமுகவோட வாதம். இல்லை, இது வந்து மிகவும் அபத்தமான அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிற ஒருத்தவங்க சொல்லக்கூடிய வாதம். ஒரு அமைச்சர் அந்த மாதிரி வாதம் வைக்கிறாரு, திமுக அந்த மாதிரி வாதம் வைக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவங்க அமைச்சராக இருக்கிறதுக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கும் தகுதியானவங்களாங்கிற கேள்வி வருது. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் உணவு உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க. நாங்கள் எந்த வருஷம் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோம்? 2018 என்னமோ போட்டோம். அப்போ இருந்து 21 வரைக்கும் நாங்கள் ஆட்சி பண்ணோம். 17 போட்டோம். 3-4 வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணோம். ஒரு வருஷம் கூட நாங்கள் ஏற்றல. என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லெட்டர் கொடுக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றணும்னு. ஸ்டேட் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். கரெக்ட். இப்போ திமுகனால இந்த வருஷம் பேர் பண்ணிக்க முடிஞ்ச திமுகனால போன வருஷமோ அதுக்கு முந்த வருஷமோ ஏன் பேர் பண்ணிக்க முடியல?
அப்படின்னா இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, ஓட்டு விழுகாது, ஆன்டி இன்குபன்சி அதிகமாக இருக்குது, பேரு கெட்டு போயிடும், இதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சரி அப்படித்தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஒரு தொழிலில் இப்போ நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, ஒரு சோப்பு டப்பா விற்கிறீங்க, சோப்பு டப்பா அளவில் 10 ரூபா, நீங்கள் 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சோப்பு டப்பாவோட விலையை 5 ரூபா குறைஞ்சு விற்கிறதும் 50 ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? உங்களதான் கேட்க புரியுது. 10 ரூபா வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா லாபம், 10 ரூபாய்க்கு வாங்காம 5 ரூபாய்க்கு விங்க 50 ரூபாய்க்கு விற்றா 45 ரூபா லாபம். அதிகமாகணும். கரெக்டா? அன்னைக்கு முதல் முறையாக இவங்க வந்து விலையை ஏற்றும் போது நிலக்கரியோட விலை வந்து ஆல்மோஸ்ட் $450 பெர் மெட்ரிக் டன் ஏதோ இருந்தது. இன்னைக்கு வந்து 100-150. நான் கடைசியாக 1 மந்த் முன்னாடி ஏதோ பார்த்தேன். இன்னைக்கு டேட்டாலும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ விலை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33% ஆஃப் அன்னைக்கு பிரைஸ்க்கு வந்திருக்கு. நான் சோப்பு டப்பால சொல்ல மாதிரி நிலக்கரி தான் மிகப்பெரிய முதலீடு இல்லையா? இது நிலக்கரி மின்சாரம் தான் எடுக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு வந்து அது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க 3 தடவை கரண்ட் பில்லோட இதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. எதை ரேட்டை? அப்போ ஐடியலி லாபம் அதிகமாக தானே வந்திருக்கணும். சரி, இத்தனையும் பண்ணி டான்ஜெட்கோவை நான் லாபத்தில் நடத்துகிறேன், இந்த மின் உற்பத்தியை லாபத்தில் நடத்துகிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. விலை உற்பத்தி பண்ணுற பொருளோட விலையும் குறைஞ்சு விற்கிற விலையை அதிகம் பண்ணி லாபமும் அதிகமாக காமிக்காம நஷ்டம் தான் காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த காசு யார் பாக்கெட்டுக்கு போச்சுங்கிற கேள்வி வருது இல்லை? இதுக்கு தங்கம் தெரிஞ்சவருக்கு பதில் சொல்லுங்க. இந்த என்னது உதவி மின் திட்டத்தில் அதிமுக கொண்டு வந்துச்சு, இது கொண்டு வந்துச்சு, அது நீங்க போய் கேட்கணும், மீடியா போய் கேட்கணும். சார், அதிமுக கொண்டு வந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களால ஏற்ற முடியலன்னா கடந்த 3 ஆண்டுகளும் நீங்க மின் கட்டணம் ஏத்தாம இருந்திருக்கு, உங்களால முடியும். ஆனா நீங்க இந்த ஆண்டு மட்டும் ஏத்தாம விட்டுட்டு முன்னாடி எல்லாம் ஏத்திட்டீங்கன்னா அப்ப மக்கள் கவலைப்படுறாங்க, அவங்க காசு கையில இருந்து போகுதுன்னு கவலை உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆட்சி நிறைய இருந்தது, மக்கள் மறந்துடுவாங்க. கடைசி நேரத்தில் மின் கட்டணத்தை கட் பண்ணிட்டு ஒரு 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தோம்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க நம்புறீங்க? they have one answer actually. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலகட்டம் முடிகிற தருவாயில இவங்க வந்து வந்த உடனே பிடிஆர் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறாங்க. அதுல பார்த்தீர்களா இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு நெருக்கடியான நேரத்தில் அரசுக்கு ஒரு வருமான சோர்ஸ் தேவைப்படுது. அதனால சில விஷயங்களை பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் வந்து உரிமை தொகையை அப்போ கொடுக்கவே இல்லை, முடிச்சிடுறேன், உரிமை தொகை கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு திராவிட மாடலுடைய பொன்னான ஆட்சியின் காரணமாக தான் பல விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு அதில் வந்து வருமானத்தை ஈட்டி வெளிநாட்டு முதலெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பல்லாயிரம் கோடி நம்ம கொண்டு வந்து செலவழித்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கிறோம். உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், நலத்திட்டங்களை வழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் பிறகு தான் நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தலை. சரி, இதான் அவங்க சொல்ற ஜஸ்டிஃபிகேஷன். இது வந்து 2வது ஆபத்தமான ஜஸ்டிஃபிகேஷன். இதுக்கு நான் கவுண்டர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துறேன். இதுக்கு யோசிக்கவே வேண்டியதில்லை. அவங்க கேட்குற அந்த திமுக காரங்க யோசிக்கிறது, அவங்க முன்வைக்கிற வாதங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து குழந்தைத்தனமாக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? சரி, அவங்களோட லாஜிக்கே வருவோம். கடன் அதிகமாக இருக்குது, அதனால தான் கொடுக்க முடியல. நீங்கள் அதிமுக ஆட்சி முடியுமா 4,85,000 கோடி கடன், இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. ஆல்மோஸ்ட் கடன் டபுள் ஆயிருக்கு. ஆமா, சரிங்களா? அப்ப கடன் 4.5 லட்சம் 4.25 லட்சம் கோடி இருக்கும்போது உங்களால் உரிமை தொகை கொடுக்க முடியலன்னா 3 வருஷம் கழிச்சு கடன் அதிகம் தான் ஆயிருக்கு, எப்படி உரிமை தொகை உங்களால் கொடுக்க முடிஞ்சது? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, அப்ப கடன் அதிகமா இருந்ததுங்கிறனால நீங்க மின் கட்டணம் உயர்த்தினீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு கடன் இன்னும் இப்போ டபுள் மடங்கு அதிகம் தான் ஆயிருக்கு. அப்ப இப்ப மின் கட்டணத்தை ஏன் உயர்த்தாம இருக்கிறீங்க? இப்ப இன்னும் தான் உயர்த்தணும். கேள்வி நம்பர் 2. அப்படின்னா இது ரெண்டுமே அவங்க பொய்யா வாக்குவாதத்துக்காக சொல்றாங்க. 75 வருஷம் சுதந்திரம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு மொத்தமா வாங்கின கடன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4.25 லட்சம் கோடி. இந்த 4.5 வருஷத்துல திமுக வாங்கினது 5 லட்சம் கோடி, ஆல்மோஸ்ட் 9 லட்சம் கோடிக்கு டபுள் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்காவது எங்க ஆட்சியில் எடப்பாடியார் இருந்தப்போ கொரோனா இருந்தது, 19, 20, ஆல்மோஸ்ட் வந்து அவர் 16ல் பொறுப்பேற்கிறாரு, 17ல் கரெக்டுங்களா? 17ல் பொறுப்பேற்ற 17, 18, 19ல் கொரோனா வந்துருது, 20, 21 தான் மறுபடியும் வெளியே வரோம் கொரோனாலேருந்து. அப்போ அவரோட 4 ஆண்டு ஆட்சியில் ஆல்மோஸ்ட் 2 ஆண்டு காலம் 1.5 வருஷம் கொரோனா தான் இருக்கு. கொரோனால வருமானமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். வருமானம் கவர்மெண்ட்டுக்கு எந்த சோர்ஸ்லையுமே வருமானம் இல்லை. இபி கூட நம்ம அப்போ கட்ட விடாமல் தள்ளி தான் கட்டினாங்க, எந்த வருமானம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் நான் வந்து நீ கரண்ட் பில் கட்டல உனக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேனோ, நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், சும்மா வேலை செய்யணும் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு தேவையான சம்பளம் ஊதியம் அரசாங்கத்தை நடத்தி தான் ஆகணும், மக்கள் வாழ்த்து தான் ஆகணும், வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்க வேலைக்கு போகணும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கடன் தேவைப்பட்டது, அதனால அவர் வாங்கினார். இன்ஃபேக்ட் கொரோனா பீரியட் இல்லைன்னா இந்த அளவு கடன் கூட கண்டிப்பாக ஆயிருக்காது. அதுவுமே நான் சொல்றேன் 75 வருஷத்துலேயே 4.25 லட்சம் கோடி இப்போ 4.5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. அந்த ஒப்பீடு கடனை பத்தி வந்து அவங்க பேசல. ஆக்சுவலி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணத நான் கூட ஏற்கனவே நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இவங்களுக்குலாம் தெரியாதா? நான் கேட்கறது என்னன்னா 2021 தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது திமுகக்கு அரசாங்கத்தோட நிதி நிலைமை என்னன்னு தெரியாதா? ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் வருது,
மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணவங்களா இருக்கட்டும், அந்த குழுவில் அப்போ வந்து கனிமொழி அவர்களும் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோ வந்து தத்தியாவாக இருந்தாங்க, ஒன்றுமே தெரியாமல் கோமாளித்தனமாக அதை எழுதி கொடு போவோம் அப்படின்னு இருந்தாங்க. நான் 100 பேருக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா எனக்கு 10,000 ரூபா இங்கே இருக்கணும், 10,000 ரூபா என் கல்லாப்பட்டியில் 8,000 ரூபா தான் இருக்கு, அப்போ 2,000 ரூபா இல்லைன்னா எப்படி கடன் வரணுமா எக்ஸ்ட்ரா வருமானமான முடிவு பண்ணிட்டு தான் நான் அந்த 100 பேருக்கு 100 ரூபா கொடுக்குறேங்கிற கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியும். இதுதான் நிதி மேலாண்மை. அப்போ ஒண்ணுமே தெரியாம மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செய்யல, எஜுகேஷன் லோன் 30 வயசு கீழே இருக்கிறவங்க தள்ளுபடி செய்யல, 1000லேருந்து 1500 ஓஏபி இன்க்ரீஸ் பண்ணல, டீசல் விலை பெட்ரோல் விலை குறைப்போம் பண்ணல, டேப் எல்லாத்துக்கும் கொடுப்போம் கொடுக்கல, இப்பதான் லேப்டாப்னு சொல்லி ஆரம்பிச்சு முடியும் போது கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 5,000 ரூபாயா எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு 25,000 கொடுத்துருக்கணும். வந்த முதல் வருஷமே கொடுக்கல, அதுக்கப்புறம் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்கல, அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ தேர்தலுக்கு முன்னாடி 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களால் இப்போ 3,000 ரூபாய் கொடுக்க முடியும்னா, இப்போ கரண்ட் பில்லை கட்ட விடாம இப்போ ஃப்ரீயா மக்களுக்கு ஏத்தாம இருக்க வைக்க முடியும்னா, உங்களால ஏன் 5 வருஷமா 3,000 ரூபாய் கொடுக்க முடியல? 5 வருஷமா ஏன் கரண்ட் பில்லை ஏத்தாம இருக்க முடியல? அப்போ தேர்தல்னு வர்றப்ப மட்டும் மக்களை உணர்வா மக்களா பாக்குறது இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு இஎம்ஐ கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க, டெலிவரி பாய்ஸா வேலை செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. 5 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் நீங்க தான் காலர் தூக்கி விட்டு ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தீங்களே. 78,500 வேலை வாய்ப்பு தான் போன ஆண்டு முடியும் போது பண்ணாங்க அந்த பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்புல எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் வேலை வாய்ப்பு கூட வரல. 5 லட்சம் சொல்லி 4 லட்சம் 4.25 லட்சம் வந்து இல்ல 3.5 லட்சம் வந்தாலும் பரவாயில்ல, 5 லட்சம் சொல்லிட்டு வரல. அப்ப மக்கள் வேதனைப்படுறான். 2021 மக்கள் பேக்கெட்ல 500 ரூபா தான் இருந்தது, இன்னைக்கு 500 ரூபா தான் இருக்கு. ஆனா கரண்ட் பில் 500 இருந்தது 2,000 ஆகுது, எல்லா வேலையும் அதிகமாகுது. அவன் மக்கள் எப்படி அவன் பாதிக்காம இருப்பான்? இதையெல்லாம் நீங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸா பாக்குறீங்க மக்களை. உணர்வு நீ செத்த என்ன பொழைச்ச என்ன வாழ்ந்த என்ன எனக்கு கவலை இல்லப்பா. எலெக்ஷன் அப்ப நீ ஓட்டு போடணும், உனக்கு ஏதோ ஒரு காசை கொடுத்து 3,000 ரூபாய் கொடுத்து கரண்ட் பில் ஏத்தாம லேப்டாப் கொடுத்து குஷி பண்ணா நீ ஓட்டு போட்டுருவ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளவு அடிமுட்டால மக்கள் இருக்காங்க அப்படிங்கறதுதான் திமுகவோட எண்ணம். அதனாலதான் கடைசி நேரத்தில் அப்படியே அந்த பிம்பத்தை காமிக்கிறாங்க. இந்த ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி கூட்டு போய் நல்ல தண்ணியெல்லாம் தொளிச்சு அழகா ஹாப்பியா கூட்டு போய் ஒரே போடுவாங்களா, அதுக்கு தான் இப்ப நான் கேட்கிறேன். இப்ப அவங்களோட என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப 3,000 ரூபாய் கொடுத்து எப்படியா மக்கள் ஓட்டு போட்டு சப்போஸ் நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா அடுத்த 4 வருஷம் கொடுக்க வேணாம், எம்பி எலெக்ஷன் முன்னாடி கொஞ்சம் கொடுப்போம், மறுபடியும் அடுத்து 3,000 ரூபாய் கொடுப்போம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட எண்ணம். இது எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம். மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறவர் தான் ஒரு முதல்வராக இருக்க முடியும். ஏன் மக்கள் ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகவுக்கு? சட்ட இப்போ சூரஜ் மாற்றம் எடுத்துக்கோங்க. சூரஜ் தம்பி அவர் அவ்வளோ வந்து வாங்குறாரு. அந்த தம்பிக்கும் வெட்டின தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்காது முன்னாடி இல்லை. ஏதோ அண்ணன் தண்ணி புழங்க முடியாது சண்டையா, பங்காளி சண்டையா இல்லை. இவர் எங்கேயோ ஒரிசாலேருந்து இருக்காரு, இவர் இங்கே இருக்காரு. அந்த தம்பினால அவ்வளோ என்ஜாய் பண்ணி, நான் இந்த வேர்டை கான்சியஸாக தான் யூஸ் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணி எப்படி வெட்ட முடிஞ்சது. உங்களாலேயோ என்னாலேயோ இங்க இருக்கிற கேமராமேன்களாலேயோ இன்னொரு சக மனிதரை நம்மளால நார்மலா எதிரியா இருக்கட்டும், நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவு வன்மம் மிகுந்த ஒரு எதிரியா இருந்தாலும் அப்படி வெட்ட முடியுமா? முடியாது. அப்ப இந்த பையன் அந்த அளவு யாருன்னே தெரியாத அறியாத ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற பையனை வெட்டுறான் அப்படின்னா இந்த பையனுக்குள்ள என்ன பொந்திருக்கு? ட்ரக்குங்கிற மிருகம் பொந்திருக்கு. அதனாலதான் அவன் அப்படி வெட்டுறான். அப்ப கஜா ஆபரேஷன் 1.0, 2.0, 3.0, 4.0 மாசு சொல்றாரு தமிழ்நாட்டில் 0 கஞ்சாவே இல்லைன்னு. அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 3 அடி கஞ்சா செடி முளைச்சு கிடக்கு. என்னங்க பேசுறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? திமுக, நீங்க ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர், நீங்க இந்த குடும்ப நாட்டாளுங்கிற நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? ஒரு நியாய தர்மம் வேணாமா? கஞ்சா என்ன புழங்காமையா இருக்கு? நீங்க போலீஸ் வர சொல்லுங்க. எங்கூட 1 மாசம் 100 இடத்துல கஞ்சா புழங்க இடத்துல நான் பிடிச்சி கொடுக்குறேங்க. நான் கூட போய் பிடிச்சி தரேன். முடியலன்னா ஸ்டாலின் அரசுனால முடியலன்னா தடுத்து நிறுத்திடுவாங்களா? இப்போ அந்த பையனுக்கு யாரு? அதுக்கு அடுத்து அந்த திருத்தணியில் போகிற ட்ரெயின் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆனால் அடுத்த நாள் எப்போ நான் கூப்பிட்டு வருவேனே, நான் போய் என் ஃப்ரெண்டே என் பையனை கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். அப்போ அதே மாதிரி பசங்க வேற யாரோ நின்றுருந்தாங்க, பயந்துட்டே வந்தாங்க. அவங்க ஃபார் ஆல் யூனோ அந்த பசங்க நல்ல பசங்களாம் கூட இருந்திருக்கலாம். பட் இவங்களுக்கு பார்த்தோன்னே இந்த பையன் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கும் பயப்படாம போற கூட சுதந்திரம் இல்லைன்னா என்னங்க நம்பர் 1 முதல்வர்? என்ன திராவிட மாடல்? என்ன ஆட்சி நடத்தி கிழிச்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல உங்களுக்கு தெரியாத அப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் கிடையாது. ஒரு சில ஈவெண்ட்ஸை நிகழ்வுகளை எடுத்து நான் இது வந்து முழுமையா நான் எதிர்க்கிறேன், கட்டாயமா தடுக்கப்பட வேண்டியதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு சில ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு டோட்டல் கவர்னன்ஸே நீங்க வந்து கொஸ்டின் பண்றீங்கல்ல, அது சரியா? இப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை ஒட்டி அவங்க கேட்டாங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியுமே பாழானதுன்னு சொல்லிட முடியுமா? அது சரின்னு நான் சொல்றேன். அதுக்கான வாதத்தை நான் உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கிறேன். இது ஒரு சில ஈவெண்ட் மட்டும் வச்சு சொல்ல, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கோவையில் ஒரு பொண்ணு துணிகள்லாம் இது பண்ணி அந்த பொண்ணு காம்பவுண்ட் ஏறி குச்சி கதவை தட்டி ஒவ்வொரு இடத்துல போய் துணி எடுத்துட்டு, இது ஒரு இன்சிடென்ட்.
நான் வந்து கடந்த ஒரு வாரத்தில் 7 இன்சிடென்ட் நடந்திருக்கு. மயிலாப்பூர்ல ஒன்று நடந்தது, தொடர்ச்சியா நடக்குதுன்றீங்க நீங்க. தொடர்ந்து நடக்குது. சரி இப்போ விடுங்க, தொடர்ந்து நடக்கிற அத்தனை இன்சிடென்ட் நாங்கள் அன்னைக்கு டேட்டா கூட எடுத்தோம். கடந்த 100 நாளில் 66 மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. 100 நாளில், புரியுதுங்களா? அவ்வளோ நடக்குது தொடர்ந்து. இதில் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நடக்குதுன்னா இந்த சூரஜ் மட்டும் என்ன, ஒரு சூரஜானா நிறைய சூரஜ் இருக்குது, வெளியில் வந்தங்காட்டி உங்களுக்கு தெரியுது. இந்த சூரஜ் விஷயத்துக்கே நான் வரேன். இப்போ இப்படி ஒன்று நடந்துருச்சுல, சரி நான் கவர்மெண்ட்டை குறை சொல்ல. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நிதி ஒதுக்கி, என்ன சட்டத்திட்டத்தை பாலிசியை டிஃபைன் பண்ணி, எந்த ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் எடுத்திருக்குன்னு இப்போ சொல்லுங்க. எதுவுமே எடுக்கல. ஆல்ரெடி they are doing. என்ன வாட் ஆர் தி டூயிங்? இல்லை, நீங்களும் நானும் வாங்க போவோம் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் தினசரி எவ்வளவு கஞ்சா பிடிக்கிறாங்க, எவ்வளவு மெத்த பிடிக்கிறாங்கன்னு டேட்டாவை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இது இருக்காங்க. எப்படி தெரியுங்களா இருக்கு? எல்லாமே விவரங்கள் வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன். நீங்கள் காய்ச்சல் டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் வந்து காய்ச்சலா இந்த குரோசின்னு போனால் அது டாக்டர்கிட்டே போத்தவில்லை, நானே வீட்டில் போட்டுக்கலாம். அந்த காய்ச்சல் உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தினால வந்ததுங்கிற அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரூட் காசை சரி பண்ணாதான் அடுத்த தடவை அந்த காரணத்தினால உங்களுக்கு காய்ச்சல் வராது. கரெக்ட்? எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா இப்போ அப்பண்டிசைட்டிஸ் வந்தால் கூட தான் காய்ச்சல் வரும். அப்போ நீங்கள் காய்ச்சல் மட்டும் வருதுன்னு மாத்திரை போட்டோம்னா அப்போ அப்பண்டிசைட்டிஸ் சரி பண்ணாதான் காய்ச்சல் சரியாகும். கரெக்டா? இப்போ இதோட ரூட் காஸ் என்னன்னு அவங்க பார்க்கவே இல்லை. மேலோட்டமாக இந்த காய்ச்சலுக்கு சும்மா ஏதோ வாயில மாத்திரை போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதோட ரூட் காஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போதைப்பொருள். இப்போ போதைப்பொருள் கலாச்சாரத்தை நீங்கள் முடக்கணும். நீங்கள் நிறைய பிடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நிறையா 5 வருஷம் பிடிச்சி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ எங்கேயோ நீங்கள் ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். நம்பர் 1. இல்லை நான் நல்லா பண்ணுறேன் இருந்தாலும் இந்தளவு இருக்குன்னா அப்போ உனக்கு நல்லா பண்ண தெரியலன்னு அர்த்தம். சரிங்களா? நம்பர் 2, எதனால இந்த பையன் அப்படி பண்ணுறான்? படிக்கிற வேண்டிய காலத்தில் இந்த பையன் அதில் 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க ஏன் அந்த நிலை பண்ணுறான்னா அப்பா அம்மாவோட ஆதரவு 2 பேர்த்தோடதோ இல்லை ஒருத்தவங்கிறதோ இல்லை. ஒன்று ஏன் இல்லைன்னா இருந்துட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான். அப்போ ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்கான். அப்போ ஸ்கூல்லேருந்து அவன் வெளியே வராமல் இருக்கணும்னா என்னன்னா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனையோ கிளாஸ் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சிஏஜிஆர் ரிப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 11,000 கிளாஸ் ரூம்ஸ் வந்து மரத்தடியில் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாத்தியார் இந்த பக்கம் 2nd ஸ்டாண்டர்ட், இந்த பக்கம் 3rd ஸ்டாண்டர்ட், அந்த பக்கம் 5th ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு எல்லா சப்ஜெக்டையும் 3 கிளாஸ்க்கும் ஒரு ஆசிரியர் நடத்துறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 50 பேர் மட்டும் இருந்தா அந்த ஆசிரியனால படிப்பை தாண்டி அவன் மூஞ்சிட்டு இருக்கிற உணர்வுகளை வச்சு என்னடா வீட்டில் பிரச்சனையாடா, இங்கே வாடா, நான் இருக்கேன்டா, கவலைப்படாதுன்னு அந்த மாணவன் டிராப் அவுட் ஆகி கஞ்சாக்கு அடிமையாகாம போதைக்கு அடிமையாகாம அவனை ஒரு அரவணைப்பு கொடுத்து அந்த டீச்சர்னால வழிநடத்த முடியும், அங்கேயே மீட்ட முடியும். அப்போ தேவையான டீச்சர்ஸ் சரி பண்ணுங்க, தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுங்க. இதெல்லாம் சரி பண்ணா டிராப் அவுட் ஆக மாட்டான். அரவணைப்பு இருந்துச்சுன்னா அவன் கஞ்சா அது இதுக்கு போக மாட்டான். ஏன்னா அப்பா அம்மா சரியில்லாமல் இருக்கிற குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய வர்றாங்க. அப்போ அவங்களை அரவணைக்கிறதுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்பர் 1. நம்பர் 2, அப்படி அவன் வெளியே வந்தாலும் கஞ்சா அது இதெல்லாம் அவனுக்கு ஆக்சசபிளா இல்லாமல் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை நீங்க பண்ணலைங்க. நம்பர் 3 முக்கியமானது, இப்போ அவன் வர்றான், ஜூனைல் ஹோமுக்கு போறான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் 13 டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே போடாமல் வச்சிருக்கீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட பிரைமரி ரோல் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்கு அவர் தான் லீட். இப்போ வரைக்கும் போடல. நீங்க 13 டிஸ்ட்ரிக்ட் இப்போ வரைக்கும் போல டெம்பரரியா ஆளு காசு வாங்கிட்டு போட்டு வச்சிருக்கீங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பெர்மனண்டா நீங்க ஆபீசர்ஸ் வச்சு போடவே கிடையாது இப்போ வரைக்கும். இன்னொன்னு, ஜுவனைல் ஹோமுக்கு அவன் போறான், உள்ள போறான், இருக்கான், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கான். அதே மாதிரி என்ன பண்றாங்க, 10 கேஸ் ஒன்னா வந்தாலும் போட்டு மொத்தமா 3 வருஷம் இது பண்ணிடுறாங்க. முடிச்சுட்டு வரும்போது வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன ஆகுது, நீங்க ஒரு இதுல இருந்துட்டு வெளியில வரீங்கன்னா நீ வெளியே போய் என்னடா பண்ணுவா, அடுத்து உனக்கு யார் வேலை கொடுப்பா, எப்படி சம்பாதிப்ப, இதை கற்றுக்கோ, தைக்க கற்றுக்கோ, இதை பண்ண கற்றுக்கோ, அதை பண்ண கற்றுக்கோ, இந்த வேலையை கற்றுக்கோ, டிரைவிங் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அவன் வெளியே வந்தோன்னா ஒரு வேலையை வாங்கி சம்பாதிச்சு ஒரு நல்ல குடும்பத்தில் அவனும் ஒரு கல்யாணம் ஒரு சமூகத்தில் மற்றவங்கள மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி வெளியிடும் போது அவன் திருந்தி வருவான். ரீஹாபிலிட்டேஷன், தெரப்பி எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க கூட்டு போய் அங்கே வச்சு ஜூனைல் ஹோமில் வச்சு சாப்பாடு போட்டால் என்ன ஆகுது தெரியுங்களா? நான் வந்து நார்மலாக நான் சொல்ல பல டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இங்கே வராங்க 3 வருஷம் இருக்காங்க, வரும்போது ஒருத்தராக வர்றான், வெளியே போகும்போது 4 பேர் 5 பேர் கேங் ஆயிடுறானுங்க. ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ட்ரக் பழக்கி விட்டுறான், போயிட்டு உடனே பிக் பாக்கெட்டு, வெட்டு, குத்து, அது இதுன்னு பண்ணி திரும்ப உள்ள வந்துடுறானுங்க. இது நான் சொல்றேன் சார், ரிப்பீட்டா வர்றாங்க. இங்கிருந்து போகும்போது அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகிறது, திருந்துவதற்கான ரீஹாபிலிட்டேஷன் இல்ல. அவன் வெளியே போய் சோத்துக்கு என்ன சார் பண்ணுவான்? நீங்க இவனை ஒரு புத்தரை குத்தி இங்க உள்ள கூட்டு வந்து இப்படி வச்சு அனுப்புறீங்க. நீங்க போனோன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி வாத்தாங்க உனக்கு வேலை கொடுக்குற எனக்கு கொடுக்கும். அப்ப நீங்க அவனுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க? இதய முனை சரி பண்ணாம நம்பர் 1 முதல்வன், திராவிட மாடல் அரசு, கஞ்சாவை கரெக்ட் பண்ற ஆபரேஷனு, நீங்க சொல்ற மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் இவ்வளவு பிடிக்கிறோம், அவன் இது எல்லாமே போகஸுங்கிறேன். என்ன ப்ராப்ளமோட ரூட்டோ அதை சரி பண்ண தெரிஞ்சவங்க தான் ஒரு நல்ல அரசாட்சி செய்ய தெரிஞ்சவங்க, அதை தான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீட்டை பத்தி இவ்வளவு பேசினாங்க திமுக, இந்த ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னன்னு பார்க்கல.
ரூட் காஸ் விடுங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் டைம்ல கொண்டு வந்தாங்க, காந்தி செல்வன் தான் இருந்தாரு, அவங்களோட மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. அப்ப கொண்டு வந்து அம்மா அவர்கள் தீர்ப்பு வாங்கி இதுக்கு மேல யாரும் அப்பீல் போகாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நளினி சிதம்பரம் அப்பீல் போனங்காடி தான் நீட்டு வந்துச்சு. அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்க. இப்போதைக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை நான் சொன்னா திமுக ஏத்துக்காது, இல்ல உங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது தான் வந்துச்சு அது. பட் இது வந்து ப்ராப்ளம். இதுக்கு ஒரு ரூட் காஸ் எடுத்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருனால போக முடியல? ஏழை எளிய மாணவர்களால் படிக்க முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல, காசு கட்ட முடியல, போக முடியல. ஏழை எளிய மாணவர்கள் எங்கே இருப்பாங்க? அரசாங்க பள்ளியில் படிப்பாங்க. அரசாங்க பள்ளியில் இதுக்கு முன்னாடி எத்தனை மாணவர்கள் வந்து போயிருக்காங்க? விரல் விட்டு எண்ணக்கூடிய மாணவர்கள். அப்போ இதுதான பிரச்சனை, இதுதான் ரூட் இப்போதைக்கு இருக்கிறது. இதுக்கு சொல்யூஷன் என்ன? இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் பயன்படுத்தாத அந்த பவரை பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதல் இல்லைன்னா கூட 7.5% கொண்டு வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான டாக்டர் அவங்க அப்பா அந்த அம்மா டாக்டரா படிச்சுட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டியா இருக்காரு. அந்த செக்யூரிட்டியோட பொண்ணு பையனும் அங்க டாக்டரா படிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரூட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்யூஷன் பண்ணக்கூடிய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பண்ணியிருக்காரு. திமுக ப்ராப்ளத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உதயநிதி முட்டை எடுத்து கையில வச்சுட்டு நாங்க யாரு எங்களுக்கு தெரியாத ஒரு அனிதா, அந்த பொண்ணு செத்து போச்சு. இன்னைக்கு அனிதாங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க உதயநிதிக்கு தெரியுமா? அனிதாங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க ஸ்டாலினுக்கு தெரியுமா? அனிதாங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க சபரீஷனுக்கும் கனிமொழிக்கும் அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு ரேஞ்ச் ரோவர்லயும் பல கோடிக்கணக்கில் காசுல ஏசிலேயே போயிட்டு வந்துட்டு உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கிறீங்க. அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க, போய் கூட நிக்கிற மாதிரி நின்று பேட்டி கொடுத்து அனிதாவை வச்சு அரசியல் பண்ணீங்க. அந்த அனிதா வீட்டுல என்ன நடக்குது, ஒலை கொதிக்குதா இல்லையான்னு கூட இன்னைக்கு யோசிக்காம நீங்க உட்காந்து அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நீங்க மக்களுக்கு காசு கொடுத்து ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சது யாரு? எடப்பாடியார் தான் கண்டுபிடிச்சார். இல்ல இன்னைக்கு ஒரு அரசாட்சி செய்பவன் ப்ராப்ளத்தை சொல்லாம சொல்யூஷன் சொன்ன. ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு நீ யார் ஆட்சி பண்றதுக்கு? நான் மக்களே ப்ராப்ளத்தை சொல்லிட்டு போயிருவாங்க. அதை கியூர் பண்றதுக்கு தான் நீ ஒரு ரூலரா இருக்க. கரெக்ட். ஆனா அண்மையில உதயநிதி சொன்னாரு நீட் ரகசியம் என்னன்னு தொடர்ச்சியா அவர்கிட்ட கேட்கும்போது, நான் இப்ப சொல்றேங்க ரகசியங்கிறது ஆட்சி மாற்றம் தாங்க. 24 அப்ப சொன்னாரு, மேல மாறட்டும் நம்ம வந்த பிறகு நடக்கும் சொல்லிட்டாரு. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. நீங்க வந்து 2021 தேர்தலில் நீங்க எங்களை ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா முதல் கையெழுத்து உடனே நீட்டை மாத்துவோம்னு நீங்க சொன்னீங்க. ரகசியம் இருக்குன்னாங்க. ரகசியம் இருக்கு. உடனடியா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சட்டம் ஏற்றி மாற்றுவோனே சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2024 வரைக்கும் ஒன்றும் பண்ணல. கேட்டுட்டே இருந்த பல தடவை அவனால் பதில் சொல்லவே முடியல. கடைசியில் என்னன்ட்டாரு, ஆமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆட்சி மாற்றலாம். அப்ப நீ அதை சொல்லியிருக்கணும்ல. காங்கிரஸ் ஆட்சி வந்தா மத்தியில் ஆட்சி மாறிச்சுன்னா எங்களால முடியும் நீ சொல்லியிருக்கணும்ல. அப்ப மக்கள் அப்பவே ஏமாந்துருக்க மாட்டாங்கல்ல. உதயநிதி இதை மட்டுமா சொன்னாரு, அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாரு, வந்தாரு. எம்எல்ஏவா ஆக மாட்டேன்னு சொன்னாரு, ஆனார் உதயநிதி. மந்திரியே ஆக மாட்டான்னு சொன்னாரு, ஆனார் உதயநிதி. துணை முதல்வரே ஆக மாட்டான்னு சொன்னாரு, ஆனார் உதயநிதி. தொடர்ந்து பொய்ய மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி. அது உட்கட்சியோட ஜனநாயகம், அதை ஏத்துக்கிறாங்க. ஜனநாயகம் இருக்கு. அந்த கட்சியில எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்காங்க, என்ன ஜனநாயகமா இருக்கு? நான் கேட்கிறேன், உதயநிதி விட்டு அந்த கட்சியில துணை முதலமைச்சராக இருக்க ஆளே இல்லையா? ஆளே இல்லையா? ஜனநாயகம் மட்டும் சொல்லாதீங்க. I appreciate that is their decision. பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடி ஒத்துக்கிட்டாங்க. I like him, I don't like him, but he is also the deputy chief minister of Tamil Nadu. நான் இந்த தமிழ்நாட்டோட ஒரு சிட்டிசன். எனக்கு இந்த இந்தியாவோட சிட்டிசன், தமிழ்நாட்டில் வாழ்ற ஒருத்தன். எனக்கும் அந்த எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உதயநிதி தான் துணை முதலமைச்சர். அப்ப என்னோட துணை முதலமைச்சர் திறமையான ஆளா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? அதை நான் கேள்வி கேட்க கூடாது. நீங்க எப்படி சொல்லலாம்? நான் ஓட்டு போட்டு ஒரு துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தா எனக்கு பிடிக்கலனாலும் இந்த நாட்டில் இருக்க மக்கள் வேற யாரோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒத்துப்பேன். எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மெஜாரிட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. இப்ப எனக்கும் பிடிக்கல, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு பிடிக்கல. நீங்க கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகனுங்கிறதுக்காக மட்டும் நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா நான் கேள்வி கேட்க கூடாது. அந்த கட்சியோட ஜனநாயகம் நீங்க அதை எப்படி சொல்லலாம்? ஜனநாயகமே இல்ல. இந்த நாட்டை ஆள்றது துணை முதல்வர், என்னை ஆள்வது யாருங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். அப்ப அது வந்து ஜனநாயக முறைப்படி நீங்க உங்க கட்சியில மட்டும் என்ன திறமை வச்சு எடுத்தீங்களா? உதயநிதி என்ன பெரிய கொள்கை குன்றா என்ன? அவர் வந்து பெரியார் வந்து என்ன இளம் பெரியார் ஏவா வேலைன்னு சொல்லுவாரு, என்ன வாழும் அண்ணான்னு இன்னொருத்தர்னு சொல்லுவாங்க. அவங்க வேணா சொல்லுவாங்க அடுத்து சீட்டு கிடைக்கணும், மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காக. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் உதயநிதி இளம் பெரியார் வாழும் அண்ணான்னு ஒத்துக்க சொல்றீங்களா? அவர் பேப்பர்லாம் வந்து பேச சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, இல்ல ஒருத்தருக்கு டிபேட்டுக்கு வர சொல்லுங்க, உட்காந்து பேச சொல்லுங்க. அவருக்கு என்ன எத்தனை புக் படிச்சிருக்காரு, எந்த அளவு திராவிட சித்தாந்தத்தில் ஆளா இருக்கு. ஆனா உனா அதிமுக பாஜகவின் அடிமை, நீங்க பயப்படுத்தி பாஜக இங்க வந்து விடும் இந்த மாதிரி சொல்றத தவிர 4.5 வருஷம் அவங்க ஆட்சியில் என்ன சாதனை பண்ணாங்கன்னு ஒன்னாவது சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? இல்ல பண்ணினதை எடுத்து வச்சு இதுக்காக ஓட்டு போடுங்க நான் வந்து அது பண்ணுவேன்னு சொல்றாங்களா? நான் என்னங்கிறேன், நாங்க இந்தியால எத்தனையோ முதல்வரோட பசங்களும் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்களே பட்டியலிட்டு பாருங்க. மற்றவங்களோட கேபபிலிட்டி எல்லாம் பார்க்கும்போது உதயநிதி எல்லாம் த மோஸ்ட் இன்கேபபிள் பர்சன் ஃபார் திஸ் போஸ்ட். அவர் மட்டும் கருணாநிதியோட பேரனும் ஸ்டாலினோட மகனும் இல்லைன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த கம்பெனி அவரை வேலைக்கு கூட இருக்காது. தப்பா நினைச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க அப்படி இருக்கும்போது நான் கேள்வி கேட்பேன். புரிஞ்சு அதிமுக காரன கேள்வி தமிழ்நாட்டில் வாழ்ற ஒருத்தனா பிரஜையா கேட்குறீங்க. ஆமா,
ஒரு எஃபெக்டிவான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக உங்களுடைய ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் இந்த இந்த ஆளுங்கட்சி மீது விமர்சனங்கள் அடுக்கடுக்காக நீங்கள் வச்சிங்க. இப்போ இன்னொரு செக்ஷனுக்கு நம்ம வருவோம். என்னன்னா அப்போசிஷன் சைட்லேயே நிறைய ஸ்பிளிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ தாவேக்காலாம் வருது அப்படின்னும் போது அது டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்கு ஆபத்துனா அது அதிமுகவுக்கு தாங்க முதல் ஆபத்து. ஏன்னா தே ஆர் ஆல்சோ சேயிங் ஐ எம் அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னும் போது உங்களுடைய ஓட் பேங்கை அவர் ஸ்பிளிட் பண்ணுறாருன்றாங்க. ஆனால் அந்த பகுதியை பற்றியோ அல்லது அவர்களை பற்றியோ எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது தீவிரமான விமர்சன கணைகளையோ தொடுக்காமல் இருக்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன? நட்பா பகையா பார்க்குறீங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் தொடுக்காமல இல்லை, நான்லாம் பேசிட்டு தாங்க இருக்கிறேன். இப்போ வந்து அதிமுகவோட ஓட்டை தான் வந்து தாவேக்கு அதிகமாக பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் பர்செப்ஷன். பப்ளிக் பர்செப்ஷன் இல்லை. பப்ளிக் பர்செப்ஷன்னா 10 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் எப்படி பப்ளிக் பர்செப்ஷன்? நீங்கள் போய் 10 பேர்கிட்ட பேசலாம், 10 பேர் சொல்லுவாங்க, உடனே அது பப்ளிக் பர்செப்ஷன் ஆயிருமா? பப்ளிக் ஒரு கால்குலேஷன் தானே. இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் மித் என்னன்னா பப்ளிக் பர்செப்ஷன் இல்லைன்னா ஒரு கால்குலேஷன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் சொல்றதும் தீய சக்தி திமுக, அதை முதலில் தமிழகத்தில் உச்சரித்தது ஒரு சொல்லி முடிச்சிடறேன், அண்ணா திமுக தான் தீய சக்தி திமுகன்னு. அவர் சொல்றதும் ஆன்டி டிஎம்கே, நீங்க சொல்றதும் ஆன்டி டிஎம்கே அப்படின்னும் போது நான் எங்க போய் அவரும் எம்ஜிஆர் திடீர்னு கையில் எடுக்கிறாரு. நீங்க தொடர்ச்சியா கழகமே அவரால் தோற்றுவிக்கப்பட்டது, அவரும் அண்ணாவை பேசுறாரு, நீங்களும் அண்ணாவை பேசுறீங்க. அப்ப இந்த ஒற்றுமைகளை பார்க்கும்போது இன்னொன்று உங்கள்கிட்ட இருந்து யாராச்சும் ஒரு சின்ன பிளவு நடக்குதா, அவங்க டைரக்டா சூஸ் பண்றது தாவேக்காவா இருக்கணும் போது அந்த ஒப்பீடு வரத்தனை செய்யும். அதெல்லாம் இருக்கு. நீங்க ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா புரட்சி தலைவர் வந்து வாக்கு வங்கிக்காக ஒரு வச்சிருக்காரு பஸ்ல அப்படின்னு நான் டைரக்டாவே சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, புரட்சி தலைவர் அவர் ஏன் அங்க வச்சிருக்காரு? அவர் வச்சா அவரோட ஓட்டெல்லாம் எனக்கு ஏதோ கொஞ்சம் வருமானு வச்சிருக்காரு. உண்மையா பிடிச்செல்லாம் வைக்கல. உண்மையா பிடிச்சி வச்சிருந்தாருன்னா நான் சொல்றேன், புரட்சி தலைவரோட போன மாசம் தான் அவரோட நினைவு நாள் வந்தது. கரெக்டா? போன மாசம் நினைவு நாள் வந்தப்போ இந்த மாசம் பிறந்தநாள் வருது. இனி நான் சொன்னதுக்கு அப்புறம் காப்பி அடிச்சேன்னா அவங்க பண்ணலாம். நினைவு நாள் வந்தப்போ ஒரு படத்தை வச்சு மாலை கூட உன்னால போட முடியல. அப்ப புரட்சி தலைவரோட போட்டோ மட்டும் உங்களுக்கு வேணும். இல்ல, கொள்கை தலைவர்களுக்கு மாலை போடுறாருங்க. அதுதான் அவர் கொள்கை தலைவர் இல்ல, வழிகாட்டி. நீங்க என்னன்னா உங்களோட பஸ்ல உங்களோட வழிகாட்டி தலைவரா புரட்சி தலைவரை வச்சிருக்கிறீங்கன்னா, வெளியே சொல்றீங்கன்னா, புரட்சி தலைவர் பயன்படுத்தின தீய சக்திங்கிற வார்த்தையை சொந்தமா சிந்திங்கன்னு தான் நான் சொல்றேன். கொஞ்சமாவது விஜய் அவர்களுக்கு நான் சொல்றதுன்னா, நீங்க சொந்தமா சிந்திச்சு பேசுங்க. சொந்தமா சிந்திக்காத போது இவ்வளவு கூட்டம் வருதுன்றாரு. கூட்டம் வரட்டுங்க, நான் வாக்கு அவங்க எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டுங்க, அதை நான் சொல்லலைங்க. பாயிண்ட் இஸ் நாட் தட். கூட்டம் வருதுங்கிறதுக்காக அடுத்தவங்களோட இதெல்லாம் இக்னோர் இல்ல. இல்ல எப்படி நீங்க, அதாவது let me answer. When did I ignore? I did not ignore. I never said I will ignore. எப்படின்னா all I'm saying is கூட்டம் வர்றது, ஓட்டு வாங்குறது, இக்னோர் பண்ணறதெல்லாம் அந்த பக்கம். அடுத்த பாயிண்ட், தீய சக்தின்னு சொன்னது நாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் காப்பி அடிக்கிறீங்க? எங்க தலைவர் அவரு, எங்க தலைவர் எடுத்து உங்க பஸ்ல போடுறீங்க. சரி போட்டீங்க, போங்க. எம்ஜிஆர் உங்கள் தலைவர் தான். ஆமா, எனக்கு தலைவர் இல்லையா? அவருக்கு தலைவர் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவர் இல்லையா? உங்களுக்கு மட்டும் சொந்தமா? எல்லாருக்கும் தலைவர். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனவர் அவரு. இன்னைக்கு வந்து அதிமுகன்னு ஒரு கட்சி அவர் உருவாக்காம இருந்தாருன்னா இதை வந்து விஜய் போடுறது ஓகே. இப்ப நீங்க எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிறீங்கன்னா அது வேற. நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை நடத்திட்டு வரீங்க. நீங்க அந்த கட்சியை நடத்திட்டு வரும்போது இன்னொரு கட்சி தலைவரோட போட்டோ போடுறீங்க, அது உங்க இஷ்டம். நான் போட வேணாம்னு சொல்ல. ஏன்னா புரட்சி தலைவர் போட்டோ இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. அவர் அதிமுக திருநாவுக்கரசு கட்சியை ஆரம்பிச்சாருங்க நடுவில். அதாங்க நான் சொல்றேன், ஆரம்பிக்கலாங்க. நான் வேண்டாம்னு சொன்னாதான் நீங்க கூட டிஃபெண்டே பண்ணணும். நான் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். என்னைக்காவது ஒருத்தராவது, யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் ஆரம்பிச்சவங்க, தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சவங்க கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? ஸ்டாலினே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அதிமுக காரனா பேசல, கருப்பு எம்ஜிஆர் தான் விஜயகாந்த் சொன்னாங்க. இவரும் வந்து ஏன் இந்த பக்கம் கருணாநிதி அவரோட போட்டோ வைக்கல? ஏன்னா அவர் திமுக தீய சக்தியா பாக்குறாரு. அதான் ஃபுல்லா கேளுங்க, அது ஒரு காரணம். சரி, அப்ப விஜயகாந்த் அவரே வைக்கல, அவரு திமுக தீய சக்தி. எல்லாருமே திமுக தீய சக்தியா தான் பாக்குறோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன இன்பநிதி, தயாநிதி, உதயநிதி, கலாநிதி இந்த மாதிரி பேர்கள்லாம் கேட்கும் போதே எனக்கு பட டைட்டில் வைக்கணுமோ இருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பம்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குடும்பம், அதுக்கப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்க குடும்பம் சொல்லும் போது திமுக எடுத்துட்டு இருந்தவன் அதிமுக காரன். அப்ப ஒரு நடிகர் அன்னைக்கு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவன் அதிமுக காரன். இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆதரவு தெரிவிச்சார் எங்க தலைவர், அதை கூட நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்கன்னா அவங்களோட பொதுக்குழுல சொல்ற ஆதவர்ஜுனா. நீங்க பாத்தீங்களா இல்லையா? எனக்கு பார்த்தேன். அப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ தேவை இருந்திருக்கு, அது என்னன்னு தெரியல. படம் நடிகருக்கு அப்ப நடிகர் உங்களுக்கு தேவை இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து நீங்க வந்து கருப்பு சிவப்பு போய் ஆதரிச்சிருக்கீங்க, அது ஆதவர்ஜுனா சொல்றாரு. விஜய் இல்லைன்னு மறுக்கலையே. அதுக்கப்புறம் அதே ஸ்டேஜ்ல விஜய் முன்னாடி தான் சொல்றாரு. உண்மை. அப்ப விஜய் அதை ஆமோதிக்கிறாருன்னு தான் நான் ஏத்துப்பேன். அப்ப உங்களுக்கு அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஹெல்ப் தேவை, ரெட் ஜெயின் ஃபைட்ஸ் அவங்க ஹெல்ப் எல்லாம் தேவை. அன்னைக்கு திமுக உங்களுக்கு இனிச்சது. இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிக்கணும். இன்னைக்கு திமுக உங்களுக்கு கசக்குது.
உங்களுக்கு திமுக இனிச்ச காலத்துல இருந்தே அதிமுக காரணத்துக்கும் அதிமுக காரனுக்கும் திமுக கசக்கிட்டு தான் இருந்திருக்கு. நீங்க திமுக குடும்பத்தை பாராட்டும் போதும் உதயநிதி வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதும் அன்னைக்கும் அதிமுக இருக்கிற அத்தனை தொண்டர்களும் அதிமுக கட்சி திமுக எதிர்த்து தான் இருக்கு. 53 வருஷமா திமுக எதிர்த்து தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க வெறும் தீய சக்திங்கிற பேரை பயன்படுத்தினால எங்க தலைவர் போட்டோ போய் ஆதவர்ஜுனா சொல்றாரு ஆஸ்திரேலியன் டீம் வந்து அதிமுகவா, ஆஸ்திரேலியன் டீமை வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து ஃபைனல் வந்து பாகிஸ்தான் வந்து டிஎம்கேவா, பாகிஸ்தானுக்கு இவங்களுக்குமா. நான் சொல்றேன் பேசியிருக்கிறாரு, இப்படி பேசினாரு. ஓகே, ஆஸ்திரேலியன் டீமை நாங்க ஜெயிச்சிட்டோம், அது அதிமுக அது செமிஃபைனல்ல, அடுத்து ஃபைனல் பாகிஸ்தான் அதாவது திமுக எங்களுக்கு மட்டும்தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாடுகளை யூஸ் பண்றதே ஒரு இட் இஸ் நாட் சப்ஸ்டிடியூஷன். நான் அதை பார்க்கல, நான் அதான் கேட்டேன். இட்ஸ் a wrong way. அப்படி பண்ண தப்பு தான், அது அவர் பயன்படுத்துறாரு. நான் என்ன சொல்றேன்னா, டேய் ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் உருவாக்குன கேப்டன் ஃபவுண்டிங் கேப்டன் புரட்சி தலைவரோட போட்டோ உங்க பஸ்ஸில் ஒட்டி வச்சுட்டு நீங்க என்ன ஆஸ்திரேலியன் டீம் பெருசா ஜெயிச்சிட்டேன்னு பெருமை பீத்திட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன். சோ நான் ஒண்ணு இல்ல, நான் எதுக்காக தெரியுமா அந்த கேள்வி டார்ச் எடுத்து உடைச்சாரு. டார்ச் எடுத்து உடைச்சு பயங்கரமா திமுகவின் பரம எதிரி, என்னோட ரத்தமும் சதையும் நாடியும் நரம்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எதிர்க்கிறது, இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சியா இவங்க தான் ஆட்சி பண்ணுமா, உடைச்சு அந்த டார்ச் எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார். ஆர் யூ கம்பேரிங் விஜய் அண்ட் கமலஹாசன்? லெட் மீ ஃபினிஷ். இதே மாதிரி எதிர்த்துட்டு நாளைக்கு போய் விஜய் சேர மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? ஏன் நான் சொல்றேன்னா 53 வருஷம் நாங்க மட்டும் தான் எதிர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கமல் எதிர்க்கல, அப்ப தேவைங்கிறப்ப எதிர்த்தாரு. இப்ப அவருக்கு பட வருமான தேவை, எதிர்க்கல. இப்ப இந்த தேர்தலில் விஜய் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கலன்னா மறுபடியும் படம் நடிக்கணும்னு தேவை வந்தா மறுபடியும் போய் கமலஹாசன் அவர் மாதிரி திமுக ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? என்ன நிச்சயம்? சரி நான் சொல்றேன், இப்ப சூரஜ் இஷ்யூ வந்துச்சுல, இப்ப சூரஜ் இஷ்யூ நடந்துச்சு. சூரஜ் இஷ்யூக்கு விஜய் ஏதாவது பேட்டி கொடுத்திருக்காரா, ட்வீட் போட்டிருக்காரா, ஏதாவது அறிக்கை விட்டாங்க, அவங்க ஒரு ட்வீட் மாதிரி போட்டாங்க. அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? எங்க சும்மா ஏதோ இந்த மெஷின் ட்வீட் போடுறதுக்கெல்லாம் நாங்க ரிப்ளை பண்ண முடியாதுங்க. விஜய் அவர்கள் அந்த கட்சியில யாரோ பண்ணாங்க இவங்க பண்ணாங்களா சொல்லி விஜய் அவர்கள் ஒரு ஏன் அவரால் கொடுக்க முடியாதா நான் கேட்குறேன். இங்கிருந்து ஆடியோ லஞ்சுக்கு மலேசியா வரைக்கும் போறீங்க, இங்க சூரஜ்னு ஒருத்தனை வெட்டி கொள்றாங்க, பெண்கள் ஓட்டு மட்டும் வேணுங்கிறீங்க, யங்ஸ்டர் பெண்கள் ஓட்டு வேணுங்கிறீங்க, அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்ப அந்த சூரஜ்க்காக உங்களால அந்த 41 பேர் அனுப்ப ஒரு வீடியோ போட்ட மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோ கூட உங்களால் போட முடியாதா? இல்ல வெளியே வந்து நீங்க கொடுக்க முடியாதா பேட்டி? நான் கேட்கிறேன், நீங்க சும்மா இந்த பக்கம் புரட்சி தலைவரே அந்த பக்கம் காமராஜே ஒட்டி வச்சா மட்டும் பத்தாதுங்க. அவங்க இப்படி இப்படி வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க. புரட்சி தலைவர் இவரோட பெரிய ஸ்டார்டமான நடிகர் தான். கூட்டம் இப்படின்னா அவ்வளவு கூடும். இல்ல அவர் வேற இல்ல, நீங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றீங்களா? அப்போ சொல்றது இல்ல ஒரு நிமிஷம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல இருந்தாங்க, நடிகர்ல இருந்தாங்க, அதன் பிறகு ஒரு 15 ஆண்டுகள் அனுபவம் இருந்துச்சு, அப்புறமா அவர் போறாரு. பட் இவர் அப்படி கிடையாது, இவர் இப்பதான் அரசியலுக்கே வந்து உள்ளுக்குள்ள வர்றாரு. எதுக்காக கேக்குறேன்னா, நான் வந்து எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசன் நான் ஏத்துக்கல, நான் கம்பேர் ஓகே. இன்னொன்னு கேக்குறேன், சொல்ல முடிச்சுதான் உங்களுக்கு புரிஞ்சு. ஒரு क्वेश्चन மட்டும் கேட்றேன், அது சேர்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த ஷார்ப் அட்டாக் ஆன் விஜய் இருக்குல்ல, இதை உங்க தலைமை ஏன் பண்றது கிடையாது? ஏன் அந்த கேள்வி நான் கேட்கறேன்னா, அவர் சொல்றாரு இந்த கிரவுண்டுங்கிறது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி, there is nobody in the ground அப்படிங்கறாரு. தலைமையெல்லாம் அட்டாக் பண்ண தேவையில்லைங்க. நாங்க பேசினா போதும். இப்ப ஆதவர்ஜுனா தானே பேசிட்டு இருக்காரு, ஆதவர்ஜுனா தானே பேசிட்டு இருக்காரு. விஜய் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. he is ignoring ADMK. அது அவரோட ஆசைங்க. அவர் எல்லாருமே சொல்லலாம். நாம் தமிழர் என்ன சொல்றாங்க அதே தான் சொல்றாங்க, எல்லா கட்சியும் அதே தானே சொல்லுது. அது அவரோட ஆசை. ஆளும் கட்சி என்னவோ அந்த கட்சியை எதிர்க்கிறத சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட்டை நீங்க இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. புரட்சி தலைவர் இவரை விட கூட்டம் அதிகமா வந்த ஒரு ஸ்டார்டமான நடிகர் தான் நான் சொல்ல வந்தேன், சரிங்களா? இவரே நடிகராகவும் நான் கம்பேர் பண்ணல, தலைவராகவும் நான் கம்பேர் பண்ணல. ஆனா புரட்சி தலைவர் வெளியே வந்தா இவரை விட அதிகமா கூட்டம் வரும். ஆனாலும் அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் மக்களோட மக்களா கை கொடுத்து நின்று மக்களோட மக்களா நின்னாரு. நீங்க நான் விஜய் அன்னைக்கு போனதை வந்து தப்பு சொல்லுங்க, அவர் 41 பேர் இருந்தாங்க, அவர் போயிட்டார் விடுங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த இடத்துல காமராஜரோ புரட்சி தலைவரோ நீங்க பஸ்ல ஒட்டி இருக்கிற வழிகாட்டிகள் யாராவது இருந்திருந்தாங்கன்னா நைட்டு காலையில வெடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து 41 வீட்டுக்கும் போய் அடக்கம் பண்ணி அவங்களோட நின்று தழுவி ஆறுதல் சொல்லி, இனிமேல் நீங்க கவலையப்படாதீங்க, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி 20 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு கிளம்பி அடுத்த நாள் காலைல சென்னை வந்திருப்பாங்க. போட்டோ ஒட்டினா பத்தாது, போட்டோ ஒட்டினா பத்தாது. நம்ம ஒரு தலைவர் போட்டோ ஒட்டிட்டோம் அப்படிங்கிறக்காக மட்டும் அவங்க அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்துட்டு அந்த வேல்யூஸை இன்கல்கேட் பண்ணணும். இல்லை எதனால கரெக்ட், எதனால அந்த ஆக்சுவலாக அதை பற்றி நான் கேட்க வந்தேன்னா, விஜயை வந்து அதிமுக விரும்பியது, அவருடைய கூட்டணிக்கு அவர் வரட்டும் அப்படின்னு விரும்பினது. அவர் வரட்டு யார் வேண்டாம்னு சொன்னா? நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? இங்க பாருங்க, ஓப்பன் கால்.
இல்ல அத பத்தி பேசுறதுக்கு நான் இல்ல தகுதியான இல்ல ஆள் கிடையாது. எங்க கட்சியில ஒரு கட்சியில பொறுப்பாளர் நீங்க, அதனால கேட்கிறேன். பொறுப்பாளர் வேற. எங்க கட்சியில கூட்டணி பேசுறது எல்லாமே பொதுச் செயலாளர் தான் பேசுவாங்க. அதுக்குன்னு தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க. நான் அதுக்கான அபிஷியல் ஆள் கிடையாது. நான் இப்படி கேள்வி கேட்கிறேங்கிறனால அவரை கூட்டணிக்கு வர வேண்டாம் நான் சொன்னேங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்களா, அது நான் இல்ல அப்படின்னு நான் ஓகே சொல்றேன். ஓகே. இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். இப்ப ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, அவரோட ஒப்பீனியன். அவருக்கு நான் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறது, இது என்னோட ஒப்பீனியன். இதுக்கும் அதுக்கும் இல்ல. அவங்க கூட்டணி பேசுறது அவங்க பேசுவாங்க. பட் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். கட்டாயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு கட்சிகளை பற்றியும் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அந்த அரசாங்கத்தினுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப விலாவரியாக பேசுனீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி.